கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமாம், இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க. முடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த செய்தியை கேட்டு சந்தோஷமா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கு சொன்னார். முதல்ல உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நம்ம எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். முடிஞ்சால் நம்முடைய இடத்துல எழும்பிட்டு நின்று பைபிள் இருக்கிறவங்க பைபிளை பார்த்து, டிவி இருக்கிறவங்க டிவியை பார்த்து வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றான். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஹல்லேலூயா. உட்காருவோம். உட்கார்ந்து நாம் தொடர்ந்து ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஆமா, நல்லது செஞ்சால் நல்ல பலன் வரும், தீமை செஞ்சால் தீமை தான் பலன் வரும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கலாம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்த பிறகு இந்த வசனத்தில் எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்டது. வசனம் வாசிக்கும் போதே அதில் ஒரு எச்சரிப்பு. God wants us to turn to his face. அவருடைய முகத்துக்கு நேராக திரும்பும்படியாக நம்ம எச்சரிக்குமாக இந்த வசனம் இருந்ததை நான் பார்த்தேன். இந்த வசனம் எழுதப்பட்டது பத்மு தீவிலே. யோவான் அவரை பத்மு தீவிலே அடைத்து விடுகிறார்கள். அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அவர் தனியாக இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு தூதன் தோன்றி அவனிடத்துல சொல்லுகிற சில காரியத்தை, சில கான்வர்சேஷனை, சில உரையாடலை நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? எல்லாரும் இந்த கதையை தான் விட்டுனுக்குறாங்க, நீங்களும் அதை சொல்றீங்களா? இல்லை, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக எனக்கு ஆண்டவர் பேசின வசனம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனும் அவரோடு கூட வருதான். சீக்கிரம் வரப்போகிறார்னு சொல்றதுக்கு பல அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சமீபமாக நான் பார்த்த ஒரு காட்சியை நான் வியந்து பார்த்தேன். அதை குறித்து நான் ஆராய்ச்சியும் செய்தேன். கலிபோர்னியா மாநகரத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பகுதியில் இயற்கையின் சீற்றத்தில் நெருப்பினால் அந்த பூமியே, பரலோகம் போல் இருந்த பூமி அக்கினி நரக கந்தகம் போல மாறிவிட்டது. காரணம் என்ன? அங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தம் நிச்சயமாக கேட்டிருக்கோம். ஆனால் அதற்கு செவி கொடுக்காததுனாலே, கர்த்தர் அழிச்சிட்டாரான்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன், சத்துரு அழிச்சானான்னு கேட்டால் அதுவும் நான் சொல்ல மாட்டேன். யாருனால அந்த நகரம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நான் சொல்றது மனுஷனால தான் அழிக்கப்பட்டுச்சு. மனுஷன் செய்கிற பாவத்தின் நிமித்தம் இயற்கைக்கே அது பொறுக்கலை. அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை வாசிக்கும் போது அதில் போட்டிருந்தது, அங்கே அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் இங்கேருந்து போனான் பாருங்க,
அவன் ஒருத்தன் கொண்டு போய் அந்த இடத்துல விக்கிரகங்கள் வழிபடுகிற அந்த புத்தகம், அது எந்த புத்தகம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த புத்தகத்தை கொண்டு அவன் பாராளுமன்றத்தில் வைத்து வாசிக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கும். ஆண்டவருக்கு 2 காரியம் ரொம்ப பிடிக்காது. ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. இந்த 2 காரியமும் அவருக்கு பிடிக்காது. அவருடைய கோபத்தை அதிகப்படுத்தும். ஒன்று இதை செஞ்சாங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு லீகல் ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்றினார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை அங்கே துணிக்க பண்ணியிருப்பார், அவங்க செவி கொடுக்கல. அதே இயேசு அவர் இங்கேயும் இருக்கிறார். இன்னைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம் உங்க காதுக்கும் என் காதுக்கும் வருது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் எக்காலம் துணிக்கும் போது அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிற நாட்களிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோட கூட வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் தெளிவாக நம் நேராக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வருவதற்கு அநேக அடையாளங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிற எல்லா அடையாளங்களும் நிறைவேறி முடிய போகிறது. கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அதனால இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நம் நேராக துணிக்க பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே எச்சரிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த காலை வேளையில அவர் எச்சரித்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக, நம்முடைய குடும்பத்துக்கு நேராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அவர் தெளிவாக எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கொடுக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துருவாரு. பைபிள்ல அப்படிதான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 16, 17, 18 3 அதிகாரத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சோதம் குமாராவை அழிக்க போறாரு. ஏன் அழிக்க போறாரு? சும்மா இல்லை, அவனுங்க கொஞ்சம் நெஞ்சமா செஞ்சானுங்க. அவனுங்க செஞ்சதுதான் வாசி பாருங்க. அவனுங்க பாவம் வானத்துக்கு எட்டிச்சான். அவங்க கூக்குரல் சத்தம் வானத்துக்கு எட்டிச்சான். அங்க ஜனங்க பண்றதெல்லாம் அப்படி வாசி பார்த்தேன். அதை அப்படி இருந்துச்சான். பாவம் பெருக பெருக, அந்த பாவம் பெருக பெருக என்ன ஆகுது? ஆண்டவருடைய கோபத்தை அதிகமா தூண்டுது. அதிகமா தூண்டி அந்த காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு இடத்துல பாருங்க, நோவா மூலமாக அந்த ஜனங்களுக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அவங்க செவி கொடுக்கல. ஜலத்தின் மூலமாக அந்த இடத்தை அழிக்க பண்ணினார். அதற்கு பின்பதாக இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, யோனா மூலமாக நினிவேக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் நினிவேக்கு யோனா சொன்ன எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்ததினாலே அந்த பட்டணம் அடிக்கப்படாமல் தப்புவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய பட்டணம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு காரணங்கள், நாம் பல விஷயங்களை, பல காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பட்டணம் அழிக்கப்படுமானால் அது மனுஷனே காரணமா இருக்கிறான், அது நீங்களும் நானும் தான் காரணமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் இந்த காலை வேளையில துணிக்கிறது. அங்க பாருங்க, 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, 11ஆம் வசனத்துல, 12ஆம் வசனத்துல, 13ஆம் வசனத்துல எச்சரிப்பின் சத்தம் எப்படி கேட்கும்? எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு பலன் உண்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கு பலன் உண்டு. இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அதற்கு பலன் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இதற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. எதிலிருந்து நான் பேசுகிறேன்? நான் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து பேசல, ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துட்டு வந்து பேசல. இந்த பைபிளுடைய பேர் என்ன? பரிசுத்த. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? நியாயப்பிரமாண புத்தகம். இட் இஸ் a book of law. நியாயத்தை நமக்கு எடுத்து போதிக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்க. 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வசனம் எப்படிப்பட்டது? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளமாய் இருக்கின்ற அன்றியும் அவைகளால் உமது அடியேன் என்ன பண்றேன்? எது மூலமா எச்சரிக்கப்படுத்துறாரு?
கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கப்படுறேன்னு சொல்றாரு. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை, பரிசுத்த வேதாகமத்தை நீங்களும் நானும் கை கொள்றதுனாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. 12ஆம் வசனம் பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் என்னை சுத்திகரியும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரம். என்ன பாவம்? பாவத்துக்கும் துணிகரமான பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்க பாருங்க, அது பாவம். இப்ப செஞ்சுன்னு பாருங்க, அது பாவம் கிடையாது, அது துணிகரம். நீங்க செய்றீங்கன்னு சொல்ல, நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்கன்னு வருது, நம்ம செய்யறோம்னு சொல்லிடலாம். பாவம்னா நீங்க ஏதோ நினைச்சிடக்கூடாது. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநியாயம் செய்யறவன், அசுத்தம் செய்யறவன் நீதி செய்யறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன். 4 காரியம் அதுல சொல்லியிருக்கு. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னா இப்ப ஆண்டவர் சொல்றாரா நீ அநியாயம் செய்ப்பா அப்படின்னு சொல்றா? இல்ல, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. உன் சகோதரர் இடத்துலலாம் போய் சொல்லு, அந்த மக்கள்கிட்ட சொல்லு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யிட்டு நான் விட்டுருவேன், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யிட்டு நான் விட்டுருவேன். ஆனால் விட்டு போட்டு நான் பின்னாடியே வருவேன். வந்து அநியாயம் செய்கிறவனுக்கு என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும், அசுத்தம் செய்கிறான் பாருங்க அவனுக்கு என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும். இதில் சொல்லியிருக்கு பாருங்க, துணிகரமான பாவம். துணிகரமான பாவம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம இப்போ துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டு அவனை இவனை சொல்லினுங்கிறான். நான் அவனை மாதிரி இல்லை ஆண்டவரே, நான் இவனை மாதிரி இல்லை, நான் அவளை அந்த பொம்பளை மாதிரி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லைன்னு சொல்லி அதை நம்ம சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்த பிறகு உங்க மேலேயும் எங்க மேலேயும் கர்த்தருடைய நாமத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். அவருடைய நாமம் நம்ம மேல் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தை வைத்துக்கொண்டே துணிகரமாக சில காரியத்தை நம்ம செய்யறோம். 2 நாளாகமம் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்குது. அங்க சொல்றார் ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்துக்கு மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவும் அதுதான். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கப்பா, இன்னும் அப்படியே இருக்காதீங்க. பல காரியத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அதான் ஆண்டவர் அந்த இடத்துல, அது ஒரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல சில பேரை, இதெல்லாம் திருந்தாத கேஸு, இதுகிட்ட போயிட்டு நம்ம பேசுறதே வேஸ்ட்டு, இது நிப்பாட்டுன்னு பார்த்தா இது நிப்பாட்டாது. நாயை கழுவி நடு வீட்டில் வச்சாலும் அது மறுபடியும் தெருக்கு தான் போகுது. என்ன செய்யறது? இப்படி தான் நம்ம பேசுவோம். இதுதான் நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள்ல நம்ம அப்படி தான் பேசுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்க. அசுத்தம் செய்கிறவங்க அசுத்தம் செய்யுங்க. ஆனால் அதற்குண்டான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். 2 இடத்துல அனுபவிக்கணும். பூமியிலே அனுபவிக்கணும், பரலோகத்திலே அனுபவிக்கணும். பூமியில் எப்படி அனுபவிப்பீங்க? ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுங்க, அவன் குடிக்கிறான்னா அவன் குடியின் மூலமாக அவன் பூமியிலே தான் அனுபவிக்கிறான். அவனுடைய ஆயுசு நாட்களை குறைச்சிக்கிறான். சிகரெட் பிடிக்கிறவன் அவன் ஆயுசு நாட்களை குறைச்சிக்கிறான். பரலோகத்துக்கு போனோடனே அவன் எதுக்கு அவனால் இது பண்ண முடியாது? பரலோகத்தில் கூடுவார், நான் உனக்கு கொடுத்த ஆயுசுனால நீயே குறைச்சிக்கிறியா, உனக்கு யாரா அந்த அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு கேட்பார். போ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும். பாஸ்டர் என்ன பயம்புறுத்துறீங்களான்ற மாதிரி பார்க்குறீங்க. பயம்புறுத்தலை, இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. திஸ் இஸ் a warning from God. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எசேக்கியேல் 33 அதிகாரத்தில் எடுத்து நீங்க வாசிக்கும் போது அங்கே 1 to 9 வரைக்கும் ஊழியக்காரனுக்கு அவர் வசனத்தை சொல்லுகிறார். ஊழியக்காரர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார்.
துன்மார்க்கம் பண்ணுகிறவன்ட்ட போய் நீ துர்மார்க்கம் பண்ணாதன்னு நீ சொல்லலைன்னா உனக்கு ஐயோ, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்ட்ட நான் கேள்வி கேட்பேன்னு ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாட்டு ஏதோ செய்யுங்க, நான் பாட்டு விடுறேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் மேல விழுந்த கடமை தான் அது. சுவிசேஷம் என்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்க வீட்டில் அவர் திருந்தவே மாட்டாரு, அவர் இப்படிதான் நினைச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு திருந்தாத கேஸ் இது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். எனக்கு என்ன சொல்றாரு, துன்மார்க்கம் பண்றவன் அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கட்டான், எனக்கு என்ன, அவன் குடிக்கிறான், அவன் கெட்டு போறான், அவன் சிகரெட் அடிக்கிறான், அவன் இதுவாயிட்டு போறான், அவன் என்னென்ன தப்பு பண்றான், பொல்லாத வழியில இருக்கிறான், அவன் எப்படியோ போயிட்டு போறான்னு சொன்னா ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பேன்னு சொல்றாரு. 9ஆம் வசனம் வரைக்கும் ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. ஒரு விசுவாசிக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு, 9ஆம் வசனத்துக்கு அப்புறம் இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. அவனுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீதிமான் எண்ணப்படுகிறவன் நீதி செய்யாமல் துன்மார்க்கம் பண்ணினால் அந்த நீதி செய்கிற மனுஷன் சாவான்னு சொல்லியிருக்கா இல்லையா? வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கம் பண்ணிட்டு இருக்கிறவன், அதாவது நீதிமான் நம்ம, துன்மார்க்கம் பண்றவன் யாரு? வெளியில் இருக்கிற உலகத்தான்னு வச்சுங்க. துன்மார்க்கம் பண்றவன் அவன் என்ன பண்ணான்னா கடைசி நேரத்தில் அவன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பிட்டான்னு வச்சுங்க, அவனை மன்னிச்சு ஏத்துக்கு வரான். ஆனா நீதிமான்ற போர்வையில் இருந்துக்கிட்டு துன்மார்க்கம் பண்றவன் செத்து போவான்னு சொல்றாரு, அழிஞ்சு போவான்றாரு. என்ன மாதிரியான சத்தங்க இது? இதை வாசிக்கும் போது அப்படியே எனக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் இடைப்படுவது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இடைப்பட்டார், அவருடைய சத்தத்தை கொண்டு பேசினார். இன்றைக்கு என்னுடைய தொனியின் மூலமாக நம்முடைய சபையோடு ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். காதுள்ளவன் கேட்க கடவன். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல மோசேக்கு ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொல்றாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலம். அதுல சொன்னதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்தால் அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்து அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தன் பலாத்காரமாய் பறித்து கொண்டதை, அதில் என்ன சொல்றார் பாருங்க, அநியாயம் செய்கிறவன் எப்படி செய்கிறான்? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறான் பாருங்க, அவன் அநியாயம் செய்கிறவன்றார். உனக்கு கொடுத்ததுல நீ உண்மையாரு. தேவையில்லாத காரியத்துக்கு ஆசைப்படுறது. வள்ளியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதையா, நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவையா, அடுத்தவன் சொத்து உனக்கு எதுக்கியா அப்படின்னு கேட்பாரு. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டனா நீ அநியாயம் செய்யற. அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு சந்தோஷப்படணும். கர்த்தர் கொடுத்தது இல்லாம எனக்கு அடுத்த வந்து வேணும், நான் அவனை ஏமாத்தி அடிச்சு புடுங்கிறது அதுதான் போட்டிருக்கு. நான் நேட்டுக்கு சொல்லுங்க, உண்மையிலே தான் பைபிளில் போட்டிருக்கிறது தான் சொல்றேன். நீங்க பாக்குறத பார்த்தா என்ன வேற ஏதோ சொல்றாரு போல. அதுதான் சொல்லியிருக்கு. கொடுக்கல் வாங்கல், கொடுத்துட்டு வாங்குறோம் பாருங்க, அதுல வட்டிக்கான். நான் சொல்லங்க, அவங்க சொன்னாங்க. கொடுத்துட்டு வாங்குறது இருக்கு பாருங்க, அதுல ஏமாத்துனா மர்கையா. கொடுத்துட்டு வாங்குறதுல ஏமாத்தக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கு, அடுத்தவன் வஸ்திரத்தை திருடுறது. திருட்டு பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? அடுத்தவங்க பணத்தை திருடுறது, அடுத்தவங்க காரியத்தின் மேல் ஆசை வைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ செஞ்சனா உனக்கு என்ன ஆகுன்றதை நீங்களே வாசிங்க.
காணாமல் போனதை உன்னை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் வந்து அவன் கேட்டான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுங்க, பார்த்த மாதிரியே இருக்கு ஆனால் எனக்கு தெரியலங்க. அடுத்தவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் மறைச்சி வச்சுக்கிட்டு, அவரா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாருங்களா, அநியாயம் செய்கிறப்பா, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதை விட்டு திரும்பு. அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிங்களா, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் செஞ்சான் பாருங்க. அடுத்தவன் சொத்தை அடித்து பிடுங்குறவன், அடுத்தவன் ட்ரெஸ்ஸை திருடுறவன், அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவன், எல்லாம் வட்டிக்கு வாங்குறவன், வட்டி கொடுக்குறவன், இதெல்லாம் என்னெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறானோ அது எல்லாத்துலேயும் 5% அதிகமாக கொண்டு போய் திருப்பி கொடுன்றாரு. அவன் திருப்பி கொடுக்கறதுலே பாதி சேர்த்துருவான். ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட்டை, அதாவது வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதுலே அவன் வந்துடுவான். வாங்கின காசோட 5% எக்ஸ்ட்ரா கொண்டு போய் குடியா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அவன் அதிலே பாதி செத்து போனான். அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் சொல்றாரு, நீ போய் நல்ல ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து, நான் ஆட்டுக்கடா தானே போட்டிருக்கு, ஏதாவது தப்பா சொல்றேனாம்மா, ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்து அப்படின்னு சொன்னார். இது பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தருடைய முறைமை. ஆனால் இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறாரு. அந்த பலி இந்த பலிலாம் நீ செலுத்த வேணாம்பா. ஏம்மா நீ செஞ்ச பாவத்துக்கு, எப்பா நீ செஞ்ச பாவத்துக்கு, மகளே நீ செஞ்ச பாவத்துக்கு ஆடு கொண்டு வாமா அப்படின்னு சொன்னால் 18,000 பேருக்கு பிரியாணி போடுறானுங்க பாருங்க. அந்த ஆட்டை காட்டில் நம்ம பல அதிகமான ஆடுகளை இப்போ வெட்டி போடலாம். ஏன்னா அப்படி இருக்கும். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற அநியாயத்துக்கு, அசுத்தத்துக்கு ஆடுகளை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஆடு வந்து நிற்கும்? ஆட்டு பண்ணையே வச்சிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம், ரத்த ஆறு வேற ஓடுமா, அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரே பலியாய் அவர் மரித்ததினாலே நம்ம மேலே இப்போ கிருபை இருக்கு. கிருபை இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, என்னுடைய காலம் சமீபமாக இருக்கிறது, நான் சீக்கிரமாய் வந்து கொண்டு இருக்கிறேன். திரும்ப வேண்டிய வழிகளை விட்டு நீ திரும்பாமல் இருந்தால் கர்த்தர் செய்கிற பலனை உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து எந்தெந்த காரியத்தில் திரும்பணுமோ அந்தந்த காரியத்தில் திரும்புங்கள். அநியாயம் செய்கிறதுனா என்னன்னு நான் காமிச்சேன். இதை விட எனக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரில. அதுக்கு இன்னொரு வசனமும் ஒரு எடுக்கு பார்த்தேன். இன்னொரு வசனம் பாருங்க, பிரசங்கியில் சாலமோன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. சூரியனுக்கு கீழே பார்க்குற நியாயஸ்தலத்தை பார்த்தேன், அந்த நியாயஸ்தலத்தில் என்ன இல்லை? நியாயம் இல்லை. அப்போனா என்ன இருக்கு அங்கே பாருங்க, அங்கே அநியாயம் இருந்ததுன்னே போட்டிருக்குது. சூரியனுக்கு கீழே இருக்கிறீங்களா இல்லை 7ஆம் வானத்தில் இருக்கிறீங்களா? சூரியனுக்கு கீழே தானே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கீழே நான் பார்க்குற எல்லாமே, ஆண்டவரில் சாலமோன் சொல்கிறாரு, நான் பார்த்த எல்லாமே அநியாயமாக இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் பாருங்க, நமக்கு சிலது புரியாது. அநியாயம்னா நம்ம இன்னும் கூட ஒரு தெளிவாக சொல்கிறோம் பாருங்க. ஏதோ பாஸ்டர் வளர்றாரு நீங்கள் நினச்சி நிற்பீங்க. அநியாயத்துக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் பாருங்க. அநியாயம்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நியாயம் இல்லாது எல்லாமே அநியாயம்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நியாயம் இல்லாது எல்லாமே அநியாயம்தான். இன்னொன்று கேளுங்க, நியாயமாக செய்கிறீங்களா சிஸ்டர்? நியாயமாக செய்கிறீங்களா பிரதர்? நியாயமாக செய்கிறீங்களா? நியாயம் இல்லாத எல்லாமே அநியாயம்தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. யோசேப்புனுடைய சகோதரர் வந்து அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. யார? என்னையா? யோசேப்பை. கொஞ்சம் பதில் சொல்லுங்க. யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க. குழியில் போட்டோன்னே அவன் ஆண்டவர் நினச்சிருப்பாரு, நான் வந்து அவர் வேற பிளான் வச்சுருப்பேன். எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பிரசங்கத்தில் சொல்லும்போது அது தவறு இல்லை, ஆண்டவர் சித்தங்க அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சித்தம் எப்படி வேணால் கொண்டு போய் எப்படி வேணால் வைப்பார். ஆனால் குழியில் தூக்கி போட்டவன் யார்?
சகோதரன் அவன் என்ன பண்றான்? அநியாயம் செஞ்சான். யோசேப்புக்கு அநியாயம் செஞ்சான். கர்த்தர் உயர்த்துவார், கண்டிப்பா உயர்த்துவாரு. உங்களுக்கு அநியாயம் செய்யறவனை உயர்த்துவாரு. ஆனா அநியாயம் செஞ்சுக்கிட்டே யோசேப்பினுடைய சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜெபம் சொல்கிறோம் பாருங்க. அந்த ஜெபம் நம்மளும் செய்கிறோமான்னு கொஞ்சம் நோட் பண்ணிங்க. குழியில் போட்டோன்னே பைபிளில் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. குழியில் போட்டோன்னே அவன் போய் ஆண்டவர்கிட்ட நின்றுருப்பான். அவனுக்கு ஒரே ஆண்டவர் தானே. ஆண்டவர்கிட்ட போய் நின்றுவான். ஆண்டவரே, யோசேப்பை குழியில் போட்டு விட்டேன். எதற்காக தெரியுமா? என்னை பணிந்து கொள்ள சொல்லுகிறான். ஒரு சிறுவன் என்னை பணிந்து கொள்ள சொன்னால் எப்படி? கர்த்தரை மாத்திரமே பணிந்து கொள்ளணும் அல்லவா? அவன் என்னை அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருப்பான். அவன் எனக்கு அநியாயம் செய்ததினாலே நானும் அவனுக்கு அப்படி செய்யக்கூடிய நிலைமையில் தள்ளப்பட்டேன். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் செய்யறதே அநியாயங்க, நான் செய்யறது நியாயம். அவன் சொல்றான் அவன் செய்யறது அநியாயங்க, நான் செய்யறது தான் ஆனா. 2 பேர் செய்யறது அநியாயம். கர்த்தருக்கு செய்யற மிகப்பெரிய அநியாயம். அதான் ஆண்டவர் சொல்றார், அநியாயம் சரியா செய்ப்பா, நல்லா செய்ப்பா, செய்ய வேண்டியதெல்லாம் செய். அப்ப யோசேப்பு உதாரணப்படுத்தி ஏன் காட்டுறேன்? தன்னுடைய சகோதரர்கள், ஒரு நாளும் உங்க சகோதரர்கள்ட்ட ஏதாவது அநியாயம் செஞ்சிடாதீங்க. செஞ்சிருந்தீங்கன்னா திரும்பிருக்கையா, அநியாயம் செஞ்சிடாதீங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என் பக்கம் எனக்கு நியாயம், உன் பக்கம் உனக்கு நியாயம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று, கர்த்தருடைய நியாயம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த வசனமும் இருக்கு. அந்த வசனத்தில் வர்றதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த வசனம் பாருங்க. அதில் முதல் குறிப்பு நான் சொல்கிறேன் பாருங்க. நியாயம் செய்கிறவர்கள் இருதயம் சந்தோஷமா இருக்கும். நியாயம் செஞ்சாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஒருத்தன் தீமை செஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருக்க முடியுமா? தீமை செய்கிறவர்களே, உங்களைத்தான் கேட்குறேன், மனுஷனுக்கு தீமை செய்கிறீங்களே, சந்தோஷமா எப்படி இருக்கிறீங்க? எனக்கு புரியல. தீமை செஞ்சா சந்தோஷம் வராது. நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. மனைவியை போட்டு 4 அடி அடிச்சுட்டு அப்புறம் சந்தோஷமா இருப்பீங்களா? பிள்ளைகளை 4 சாத்திட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நியாயம் பண்ணியிருக்கிறேன். அவ தான் அநியாயக்காரி ஆண்டவரே, எதிர்த்து பேசுறா. சந்தோஷமா இருப்பீங்களா? கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கடனும் அடிக்கிறதுலாம் சகஜமாயிடுச்சு. இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜமா பாருங்க. கொலையே பண்றாங்களாம், தலையில கள்ள தூக்கி போட்டு கொலை பண்றாங்களாம், டிவியில போடுறாங்களாம். அநியாயம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதை கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? பைபிள் வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தர் நியாயமுள்ள தேவன். சங்கீதம் 19:8 வாசிக்கும் போது கர்த்தருடைய நியாயங்கள் எப்படி இருக்கான்? செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவங்களுமாய் இருக்கிறதா. நம்ம ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது நியாயமா அநியாயமான்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, என் உள்ளத்துல சந்தோஷம் வந்ததுன்னா அது நியாயம், என் உள்ளத்துல துக்கம் வந்துச்சுன்னா அநியாயம். இங்க வரும்போது நாங்க சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கை தட்டுவோம், பரவசமாவும், எல்லாம் ஆரம்தான். உங்க துக்கம் என்ன இருக்குன்றது நீங்க நியாயம் செய்றீங்களா அநியாயம் செய்றீங்களான்றது தான் தீர்மானிக்கப்படும். நியாயமா காரியத்தை செஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. வேகமா ஓடுது மணி. அதான் சொல்றாரு, அடுத்தவனுக்கு தீமை செஞ்சுட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டம். நீங்க என்னதான் ஆண்டவர்கிட்ட வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள், ஒன்றும் போவாது. குறைஞ்ச பாடே இல்லை. வாழ்க்கையில் அது மாதிரிலாம் குறைய மாட்டுதா? இன்னும் இதே நிலைமை. உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. மனம் புதிதாகிறதுனாலே மனுஷன் மறுரூபமாக்கப்படுகிறான். வசனம்லாம் நல்லா தான் சொல்லுவோம். நம்மள மாதிரி வசனம் சொல்ல யாரை அடிச்சுக்க முடியும்? அதுவும் திருப்பூர் சிட்டி ஏஜி சபை அடிச்சுக்கவே முடியாதான், கேள்விப்பட்டேன். வசனம் சொல்றோம், அந்த வசனம் இருக்கா தெரியலையே.
வசனம் உள்ள இருந்தா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யிட்டு நான் பாட்டு செஞ்சிட்டே இருக்க மாட்டேன். அப்போ முதல்ல நம்ம சோதிக்க வேண்டிய ஒரு காரியம், இருதயம் சந்தோஷமா இருக்கா? ஒருத்தனுக்கு நான் செய்கிற காரியத்தினால என் இருதயம் சந்தோஷப்படுதா? 4 மிதி மிதிச்சுட்டு வந்துட்டு ரோட்டில் போகிறோன்னே நீங்கள் நிம்மதியாக இருந்துருவீங்களா? என்ன தோணும் மனசுக்குள்ளே? ஐயோ நான் இப்படி பண்ணிட்டோமே, செஞ்சிட்டோமே. ஆனாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அவன் அப்படி பண்ண ஆண்டவரே, அதுக்கு தான் நான் அதை செஞ்சேன். வேணும், இந்த பொம்பளைக்கு வேணும், இவங்களுக்கு வேணும், அவன் இவன் அவன். முதல்ல கை எப்படி வைங்க, கை இப்படி வைங்க, நான் வைக்கிற மாதிரி வைங்க. வச்சிட்டிங்களா? அவன் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்களை காட்டுதா இது? எல்லாரும் பார்க்குறீங்களா? அப்போ இப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று பாருங்கள். இப்படி வைங்க. இப்படி வச்சா என்ன அர்த்தம்? இது என்னது? ஏன்னா படிச்சிருக்கிறீங்களா? டிக்கு போடுவாங்க தெரியுமா? அந்த டிக்கு ரைட். இது டெய்லியும் வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்துங்க, கண்ணாடி முன்னாடி. இல்லை உங்கள் வீட்லேயே காலையில் எழும்பினோடனே நான் சரியா அப்படின்னு பார்த்துங்க. நான் சரிதானே உங்களுக்கு தோணுச்சுன்னா நீ சரியா அப்படின்னு கேளுங்க. நானே சரியில்லையா, நீங்க சரியா? நான் செய்யறது அநியாயமா, அவன் செய்யறது அநியாயமா? நான் சொன்ன பாருங்க, துன்மார்க்கனுக்கு கூட மன்னிப்பு இருக்குதான். ஆனா நீதிமான் சொல்லிட்டு நான் அப்படி சொன்னீங்கன்னா கதை கந்தல். நான் சொன்ன பாருங்க, மருகையா அதுதான் நடக்கும். எச்சரிப்பின் சத்தத்தை கூட இவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அப்படி ஆயிடுச்சு. இப்போ பல சபைகளில் இந்த மாதிரி பேசுறது இல்லை. ஆண்டவர் ஏன் என்கிட்ட சொன்னாருன்னு தெரில. எத்தனை பேர் போகும்போது என்ன கல் தக்காளிலாம் வச்சிருக்கிறீங்களோ தெரில. அடுத்த குறிப்பு பாருங்க. முதல்ல நியாயம் செய்கிறவர்கள் இருதயம் சந்தோஷமா இருக்கும். 2வது, நியாயம் செய்கிறவன் உண்மையா இருப்பான். அதுக்கு அடுத்த வசனத்திலே இருக்கு, என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும். அப்படின்னா கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற நானும் உண்மை உள்ளவனா இருக்கணும். பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி இருக்கக்கூடாது, வெள்ளையரிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கக்கூடாது. நானும் உண்மை உள்ளவனா இருக்கணும். இப்போ உண்மை உள்ளவனா இருக்கணும்னா எங்க உண்மை உள்ளவனா இருக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருது. மோசையை குறித்து ஆண்டவர் சொல்ல, என் வீட்டில் எங்கும் எல்லா இடத்துலையும் உண்மையா இருந்தான் மோசே. அநியாயம் செய்யறதுனா என்ன? கர்த்தருடைய விஷயத்தில் அநியாயம் செய்யறதுனா என்ன? நம்ம நினைச்சுன்னு இருப்போம், அநியாயம் செய்யறதுனா என்னங்க பெரிய இது. கடவுள் விஷயத்தில் நான் என்ன அநியாயம் செஞ்சேன்? நான் நல்லா சர்ச்சுக்கு வரேன், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரேன், நல்லா தான் இருக்கிறேன், நல்லா ஆண்டவர் அன்பு கூறுவேன், எல்லாம் பண்ணுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேனே, இதை விட என்ன வேணும்? ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை. ஆதியாகமத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம், கடவுள் விஷயத்தில் எப்பவுமே ஏமாற்றக்கூடாதுங்க. இந்த காயின் புத்தி இருக்கக்கூடாது. காயின் என்ன பண்ணா? தான் வீட்டில் இருக்கிற அழுக்கு நோட்டு, கசங்கன நோட்டு, 10 பைசா காயின், இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அவன் பலியை அங்கீகரிச்சாரா? அவனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சாரா? ஆனால் ஆபேல் எப்படி போகிறான்? புஷ்டியும் கொழுமையும் அதை கொண்டு போய் கொடுக்குறான். அதுதான் ஆண்டவர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கொடுக்குற விஷயத்தில் பிசினித்தனம் பண்ணால் நம்முடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டங்க. உண்மையில் நான் அனுபவித்து சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்கெல்லாம் செய்த காரியத்தை நான் பார்த்து, அவங்க பண்ண ப்ராக்டிஸை பார்த்து நான் அனுபவித்து சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எங்களை ஒரு விஷயத்துலையும் எங்களை இது பண்ணிடல. அதுக்கு காரணம் என்னன்னா, கொடுக்கிற விஷயத்துல பிசினித்தனம் பண்றதில்ல. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா கொடுக்குறோமா? எப்படி கொடுக்குறோன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கொடுக்கறதுன்னு உடனே நீங்க ஏதோ நினைச்சிக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 30,000 சம்பளம்னு வச்சிங்களேன், எவ்வளோ தசம பாகம் போடணும்?
அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. அதெல்லாம் கரெக்டாக பாஸ்டர் வி நோ வி ஆர் கரைச்சி குடிச்சிங் த பைபிள், வி நோ எவ்ரி திங், பட் வி ஆர் ஜஸ்ட் த லிசனர், வி ஆர் நாட் த டூவர். நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமே, கொடுக்கிறவர்கள் அல்ல. கொடுக்கறதுனா என்னமோ நீங்கள் உங்கள் 30,000 3000 கொடுக்க சொன்னால் 30,000க்கு இவருக்கு 30 ரூபா போதும், இவருக்கா கொடுக்குறீங்க? இவருக்கு கொடுக்குறீங்களா? எனக்கு கொடுக்குறீங்களா? இல்லை சார், சர்ச்சு கட்டடங்கள்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் கொடுக்கலன்னா நாளைக்கு இன்னொருத்தரை வச்சு கொடுத்துருவாரு. அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குறன்ற எண்ணம் வரணும். பிசினித்தனம் பண்ணக்கூடாது. இன்னைக்கும் பாவர்ட்டி, வறுமை, கஷ்டம், இப்படியே இருக்கேன் ஆண்டவர், இப்படியே இருக்கேன் ஆண்டவர், அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னும் அநியாயம் செய்யட்டுன்றாரு. இப்படியே தான்ப்பா இருப்ப, நான் வந்துடுவேன், நான் வந்ததுக்கப்புறம் இப்படியே இருந்தால் அதுக்கு பலன் எனக்கு தெரில, சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்க, அடுத்தது நம்ம செய்கிற உண்மைனா என்ன? உண்மைன்னா நம்ம வேறு எதாவது நினச்சிப்போம். அந்த லூக்கா 18 அதிகாரமா, 18 அதிகாரத்தில் அதை ஃபுல்லாக வாசி பார்த்தேன் நேற்று. அநியாயம் செய்கிறவன்னா என்னென்னு அது அதை விட ஒரு உதாரணத்தை கொடுக்கவே முடியல. அதை நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் போய் வாசிங்க. இப்போ வாசிச்சா நான் எழுத்துக்கூட்டி வாசி ஒரு வழி ஆயிடுவேன். அந்த அந்த இதில் அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். 9ஆம் வசனம் வந்துட்டு போடு தம்பி. அன்றியும் அதில் அப்படி போடுங்க, அன்றியும் நான் என்னை நீதிமான்கள் என்று எண்ணி நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணி சிலரை குறித்த அவர் ஒரு உவமையை சொன்னார். என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் போடுங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இது கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். பரிசேயன் நின்று என்ன சொல்றான்? தேவனே, நான் எப்படிப்பட்டவன்? பரிகாரர், அநியாயக்காரர் அப்படின்னு சொன்னோன்னே பா ஒத்துக்கிறானேன்னு பார்த்தா, ஆகிய மற்ற மனுஷனை போல நானு இல்ல, நான் ரொம்ப பரிசுத்தவான், மற்ற மனுஷனை போல இல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 வாட்டி, ஆமா, வாரத்தில் ரெகுலரா நான் 2 வாரமா சண்டே சர்ச்சுக்கு வந்துடுறேன் பாஸ்டர். மாசத்துல 4 நாள் இருக்கு, ஆனா 2 நாள் சர்ச்சுக்கு வந்துடுறேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்றேன். ஐயோ, நான் வாரத்தில் 2 நாள் வந்துடுறேன். உபவாச ஜபத்துக்கு வரேன், சர்ச்சை ஆராதனைக்கு வரேன், எழுப்புதல் ஜபத்துக்கு வரேன், எல்லாத்துக்கும் வரேன். நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாக கொடுத்துட்டு வரேன் என்று தனக்குள்ள என்ன சொன்னானா? ஆமா, அவன் ஜபம் கேட்கப்படல. அவன் ஜெபம் பண்றான் பாருங்க, ஆயக்காரன். பாவி ஆகிய என்மேல் நீர் கிருபையாயிரும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவன் நீதிமான்கள் ஆயிட்டு போயிட்டான். இந்த ஜெபத்தை செஞ்சுனுங்கிறான் பாருங்க. அவன் நிலைமை என்ன எனக்கு தெரியாது, பைபிள்ல போடல. அநியாயம் செய்யறவன் இன்னும் நீதி செய்யறவன், இந்த நீதியின் ஜெபம் இது. நீதி செய்யறவன் இன்னும் நீதி செஞ்சு அவன் நீதிமான்களாய் போயிட்டான். இன்னொரு வசனம் அதிலே வரும் பாருங்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கஷ்டம்னு வந்திருக்கும். அதே இதுல பரலோக ராஜ்யத்தை அவன் சுதந்திரிப்பது கஷ்டம். அந்த வசனம் கடைசி போடுப்பா. அது அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், அடுத்த வசனம். சரி, அது ஆனா அப்படி இருக்கு. இந்த மாதிரி செய்யறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கஷ்டம்னு வரும். 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றாரு. இயேசு சீக்கிரம் வருவார்ல, நியாய தீர்ப்பு நாளில் உட்காருவார்ல. நம்ம அவனை போல இவனை போலன்றோம்ல. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுங்க. இந்த யூத்தில் ஸ்கிட்டு போடுறதுக்கு ஒரு சில கதையை தேடி நின்றேன். நான் அதை பார்த்தேன். டிவி சீரியல்னு நினச்சிடாதீங்க, கதை, கிறிஸ்தவ கதை.
கதைன்னொன்னே சீரியல் பார்க்குறாரு போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்களும் பார்க்க மாட்டீங்க, நானும் பார்க்க மாட்டேன். நானே ஏன் ஃபஸ்ட்டுன்றீங்க? அதில் அந்த ஸ்கிட்டில் அதில் நான் பார்த்தேன், ஆண்டவர் உட்காந்துருக்கிறாரு, கேப்ரியல் தூதன் நிற்கிறாரு, இந்த சைடு ஒரு தூதன் நிற்கிறான். வாலி பிள்ளைங்களாம் பார்த்துருப்பாங்க. அது 2 பேர் நிற்கிறாங்க, நடுவில் ஆண்டவர் உட்காந்துருக்கிறாரு. ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க, வந்து அப்படியே கை தட்டுறாங்க. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பரியசக்காரன் ஜோம் பண்ணாம பாருங்க, அவன் ஜோம் பண்ண மாதிரி சொன்னான், நான் வாரம் தவறாமல் சபைக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? அப்படி வாரமா போய் நில்லுமா, உன் பேர் இல்லை. நான் நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவன், அந்நிய பாஷையும் பேசுற, அநியாய பாஷையும் நீ பேசுகிற, ஓடி போய் ஓரமா உட்காரு. போனவ சும்மா போனாலா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யும், என்னுடைய எதிர்த்து வீட்டுக்காரி உள்ளே இருக்கிறாளா, உள்ளே பிரவேசிக்கிறாளா? இல்ல அவளும் போயிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போவது கூட எனக்கு சந்தோஷம் அல்ல, ஆனால் அவள் வரவில்லை. 2 பேரும் போக மாட்டீங்க. சண்டை போட்டவங்களும் போக மாட்டாங்க, சண்டை போடுறவங்களும் போக மாட்டாங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யுங்க அப்படி சொல்றாரு. அந்த கொடுக்கறத குத்தி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்ல வந்த, அந்த விதவை கொடுத்தா பாருங்க, விதவை தன்னுடையதுல இருந்து கொடுத்தாலாம். தாங்கிட்ட இருக்குது 2 காசு தான், 2 ரூபாய் வச்சுக்கிறீங்களா வள்ளியம்மா? 2 ரூபாய் தான் இருக்குது உங்ககிட்ட, அடுத்த வேலைக்கு வழி இல்லை, தன்னுடையது அதுதான், அதை கொண்டு வந்து போட்டாலாம். மனசார அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. மனசார போடுறதை விட்டுட்டு நீங்க ஆண்டவருக்கு டிமிக்கி கொடுத்தீங்கன்னா, அவர் வரும்போது அவர் உங்களுக்கு டிமிக்கி கொடுப்பாரு. அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். இந்த காயின் போய பாருங்க, அவருக்கே கொடுக்குறான் டிமிக்கி, அவரே ஏமாத்தான். அவருக்கு தெரியாதா? பாதாளத்துக்கு கீழே நீ படுக்க போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன்ப்பா. ஹலோ சிஸ்டர், பிரதர், நீங்க எங்க போனாலும் அங்க இருக்கிறாரு. அநியாயம் செய்கிறவன். ஆமா. அப்புறம் பாருங்க, முதல்ல நான் சொல்றது கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், அடுத்தது குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும். ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். உண்மைனா சும்மா நான் உண்மையா இருக்கம்மா, என்னை போல ஒரு உண்மையுள்ள கணவனை நீ பார்த்ததே இல்லை, என் ஆண்டவனே நான் உமக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவனே. கணவனாரே அப்படி சொல்றது இல்லை. உண்மைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அநியாயம்னா என்னன்னு சொல்ல பாருங்க. இன்னும் அடுத்த வசனம்லாம் இருக்குது, அதை எடுத்து போட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில. அநியாயம் செஞ்சுட்டு அநியாயம் செய்கிறவங்ககிட்ட அந்த உண்மையே இருக்காது. உண்மை இல்லைன்னா இருக்கவே முடியாது. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மையாக இருங்க. ஒரு மனைவினா ஒரு மனைவி தான், ஒரு கணவன்னா ஒரு கணவன் தான். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு வேதத்தில். அதில் உண்மையாக நம்ம இருக்கிறோம். அவங்கள குத்திலாம் பேசலை, இப்படிலாம் எதாவது நினச்சிட போறீங்க, என்ன பாஸ்ட் இப்படிலாம் பேசலை. ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். அதில் உண்மையாக இருக்கணும். குடும்பத்தில் உண்மை இல்லாமல் பல காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் இன்னொன்று, பிள்ளைகளே உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் வாலிப பசங்களுக்கு போதிச்சேன் அதை. ஆண்டவர் எதை நியாயம்னு சொல்கிறாரு? எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இதே சத்தமா சொல்லுங்க, இதே. ஆமா, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிகிறது நியாயம். உன் இஷ்டம் போல நீ அலைஞ்சனா உன் இஷ்டம் போல ஆயிடுவ. நான் போன போக்கு எனக்கு. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது, அதுதான் நியாயம்னுது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியாம அம்மா சொல்றதை கேட்டுட்டு அம்மாக்கே நீ டிமிக்கி கொடுக்குறியே, அநியாயம் பண்றீங்களா? பிள்ளைகளே உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்கிறாரு, அநியாயம் பண்றீங்களா? பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் திரும்ப சொல்றார். நானே ஒரு துணையை நானே ஏற்படுத்திக்கிறேன். அது என்ன துணை?
அது வாழ்க்கை துணை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை துணை நான் தரமாட்டேன், ஏற்ற துணையை தான் நான் தருவேன். வாழ்க்கை துணை வந்தா நீங்களே தேடினாலும் சரி, இல்லை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எதாவது பண்ணாலும் சரி, வாழ்க்கை துணை வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, வலிக்கு விழுவீங்களாம். வாழ்க்கை துணை வந்தா வேலைக்கு ஆகாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணாராம், அதை நல்லதுன்னு பார்த்தாராம். நீ ஏன் ஒரு துணையை கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிச்சிட்டு வேற இங்க சொல்றது, பாஸ்டர் நான் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், விளங்குமா? அந்த ஆத்மாவும் வரும், பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் பாஸ்டர், சபைக்கு 6 மாசம் வாயா, தவறாம தவறாம. நம்ம பார்க்கறது இல்லையா, அவன் வரானா இல்லையான்னு தெரியாது. 6 மாசம் கழிச்சு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடும். அப்படி கொடுத்த உடனே சரி கொடுத்து சரி போதுங்க பிள்ளைங்க அப்படின்னு விட்டா அது போய் நல்லா இருக்குதா, அது அடுத்த 6 மாசத்துல அது பிரிஞ்சுக்கிட்டு வருது. விளங்குமா இந்த காரியம்? கவனமா இருங்க யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த எச்சரிக்கையில கவனமா இருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுது, அந்நிய நுகத்துக்குள்ள போய் பிணைக்கப்படாத, பிணைக்கப்பட்ட ஆபத்து. இன்னைக்கு இனிக்கும், நாளைக்கு கசக்கும். எனக்கு ஒரு காரியத்தை கேட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க. ஒரு அட்வொகேட் சொல்றாரு, 70% ஆஃப் டைவர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தான். என்ன அநியாயங்க பாருங்க, அநியாயமே வருது. என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசுல பண்றது தான் விஷயமே. அப்படி காரியத்தை நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க, இல்லை பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, இப்போ கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு, ஒழுங்கா அந்த காரியத்தை விட்டு நீங்க திரும்ப வந்துருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து வருகிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் செவிப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பலன் உண்டு. அடுத்தது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருக்கணும். உங்க எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். எஜமானுக்கு உண்மையா இருக்கிறதுனா என்ன? அன்னைக்கு கொடுத்துட்டு போனா பாருங்க, எஜமானு 1 காசு 2 காசு 5 காசு 5 தாளந்துகளை கொடுத்துட்டு போனோம்னா 2 பேர் நல்லா பண்ணான். அப்போ ஆண்டவர் வரும்போது, அவர் வருகை நேரத்தில் என்ன பண்ணுவார்? வரும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லுவார். உங்க எஜமானுக்கு நீங்க உண்மையா இல்லைன்னா, அதே அதிகாரத்தில் மேலெல்லாம் வாசிச்சு பாருங்க, எஜமானுக்கு உண்மையா இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஊமையெல்லாம் சொல்லியிருப்பார். எஜமானுக்கு உண்மையா இல்லைன்னா, எஜமானும் உங்களை நீங்க எஜமானா இருந்தாலும், நீங்க தொழில் செய்கிறவர்களா இருந்தாலும் இதை சொல்றாரு உங்ககிட்ட. நீங்க வேலைக்கு போகிறவர்களாய் மாத்திரமல்ல, தொழில் செய்கிறவர்களாய் இருந்தாலும் உங்ககிட்ட இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்றாரு. உங்க கீழே வேலை செய்யறவங்களை ஏமாற்றுகிறவர்களா இருக்காதீர்கள். அப்படி இருந்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால், லாபான் ஏமாத்தினா பாருங்க, அந்த மாதிரி ஏமாத்துகிறவர்களா இருக்காதீர்கள். அதிலிருந்து கர்த்தர், அது ஒரு பொல்லாப்பான வழி, அது ஒரு அநியாயம். அதிலிருந்து திரும்ப சொல்லுகிறார், நீங்களும் உங்க எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய பணத்திலோ அவங்களுடைய காரியத்திலோ அதில் உண்மையாய் இருக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். உங்கள் பொல்லாப்பான வழியை விட்டு திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. 3வது காரியம் முடிச்சிடுறேன், இதுக்கு மேல பேச முடியல. நியாயம் செய்யறவன் அன்பா இருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியாயம் செய்யறவன் அன்பா இருப்பான். அன்பா இருக்கீங்களா? அன்பா இருக்கீங்களா? கணவன் மனைவிக்குள்ள அன்பு ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது அதில் சொல்றார் பாருங்க, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனம் நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். சுயாதீனம்னா செல்ஃபிஷ்னு சொல்லிக்கலாம். பாஸ்டர் ஒரு கதை சொல்லுவார், எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு, எனக்கு என் பிள்ளைக்கு சொல்லுவார், ஞாபகம் இருக்கா?
அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி தெரியுமா மாறிச்சு? எனக்கு 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 எல்லாம் எனக்கு. என் பொண்டாட்டிக்கு இல்லை, என் பொண்ணுக்கு இல்லை, என் பிள்ளைக்கு இல்லை, இல்லை இல்லை எனக்கு எனக்கு எனக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். விளையாட்டுக்காக நான் சொல்லலை. நான் பேசுறது விளையாட்டா வேணா இருக்கலாம், ஆனால் உண்மையிலே இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். எனக்கு எனக்குன்ற சுயநலம். வெளியில் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வாப்பா. அதே மாதிரி தான் ஸ்திரீகளுக்கும். வெளியில் போய் ஏதாவது அல்வா கில்வா வாங்கிட்டு வந்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கு எனக்கு எனக்கு. அவனுக்கு எதுக்கு? அவன் வீட்டில் கிடக்கிறான், துணி துவைக்கிறான், அவனுக்கு எதுக்கு? இப்பெல்லாம் அப்படிதான் மாறி போச்சு. அவனுக்கு எதுக்கு? எனக்கு எனக்கு. அநியாயம் செய்கிறவன் ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தில் அன்பு ரொம்ப முக்கியங்க. மனைவிக்கு ஏதாவது ஒன்றா பதறணும், இவனா வேணும். கணவனுக்கு ஏதாவது ஒன்றா துடிக்கணும், இவளா அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவைதாங்க. அநியாயம் செய்கிறவன் நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தருக்கு தான் வெளிச்சம். நேரம் முடிய போகுது, இன்னும் அசுத்தம் செய்கிறவனுக்கு வரல. இப்போ பாருங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அன்புன்றது, அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இன்னொன்று சொல்லியிருக்கு பாருங்க, என்கிற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுதான். நான் இப்போ சொன்னேன் பாருங்க, அநியாயம் செய்கிறவன எல்லாம் இந்த ஒரு வார்த்தை போதும். அன்பை மட்டும் காட்டுங்க. நம்ம எங்க அன்பை காட்டுறோம்? வம்பெல்லாம் காட்டுறோம். மனைவிட்ட வம்ப காட்டுறோம், பிள்ளைங்கிட்ட வம்ப காட்டுறோம். அது வேண்டான்றாரு. அன்பு இது கடைசி காலம். நான் எதுக்கு சொல்றேன்? காலம் சமீபமா இருக்கு, இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு ஏன் சொல்றேன்? வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அன்பு தணிந்து போகிற காலம் வரும். வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் அநியாயத்தை விட்டு திரும்பு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. கணவனே திரும்பு, மனைவியே திரும்பு, பிள்ளைகளே திரும்பு, நான் சீக்கிரம் வரப்போகிறேன். திரும்புங்கள். உங்க குடும்பத்துக்கும் சேமம் உண்டாகும், தேசத்துக்கும் சேமம் உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. திரும்புங்கள். அடுத்தது பாருங்க, இந்த அன்பு குறித்து நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட்ல வீட்டில் குடும்பத்தில் நான் செலுத்தணும். பவுல் இதை எழுதும்போது யாருக்கு எழுதுறாரு சொல்லுங்க? சபைக்கு எழுதுறாரு. அன்பாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. அன்பாவா செய்றீங்க? பக்கத்தில் பேகை போட்டு வச்சுக்கிறீங்க. யாருக்குங்க இந்த பேகு? அவங்க வருவாங்க, அவங்க வரட்டும், புதுசா வந்திருக்காங்கல்ல, அவங்க உக்காரணும்ல. புதுசா வந்தவங்க வந்து நின்னாலோ இல்லை இவங்களுக்கு பழக்கமாகாத ஆட்களா இருந்தாலும் என்னமோ அவங்க அந்நிய ஸ்திரீ மாதிரி, ஏய் நோ, திஸ் இஸ் மை பிளேஸ், நான் பட்டா போட்டு வச்சிருக்கிறேன், எவனாவது வந்தீங்க அவ்வளோதான். இது அன்பா? சொல்லுங்க, இது அன்பா? அன்பு சபைகளிலே கிடையாது. ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னாரு, அது ஞாபகம் வருது பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒருத்தர் நம்ம சபையில தானா கம்யூனியன் எடுத்தாராம். கம்யூனியன் எடுத்ததுக்கு அதை சாப்பிடாம வச்சுட்டு போயிட்டான். கம்யூனியனே அன்பை வெளிப்படுத்துறது, சாப்பிடாம வச்சுட்டு போயிட்டாராம். ஏங்க அப்படி பண்ணாரு? கொடுத்தவங்க சரியில்லைங்க. நான் தான் இதை பார்த்துக்கணும்னு. அது யாரா இருந்தாலும் சரி, அது யாருன்னு எனக்கு தெரியல, அப்படி சொன்னாராம். சில சபையில் போதகர்கள் எப்படி இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவங்க சர்ச்சுக்கே வராதீங்க. ஓப்பனா சொல்றேன், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறதை கனவீனமா நினைக்கிறவர்கள் அப்படி வரக்கூடாது.
எங்க அப்பா ஒரு நாள் எங்க போதகரை கண்டிச்சாரு. அவர் சபை பின்னாடி இருக்கிறது முன்பதாக துட்டு நிறைய கிடைக்குதுன்னு ஒயின் ஷாப் வச்சிட்டாரு. கம்யூனியன் எடுக்க வராரு. நடு சபையில அத்தனை பேர் இருக்கிற இடத்துல எங்க அப்பாவை எழுப்பி நின்று, கதிரேசன் கம்யூனியன் எடுக்காத, போய் ஒயின் ஷாப்பை காலி பண்ணிட்டு வந்து எடு. அப்படியே அந்த கண்டிப்பான வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனார். இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை கேட்கும்போது உண்மையிலே மனசு ரொம்ப வருத்தப்படுகிறது. திரும்புங்கள், அன்பாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பே பிரதானம். அன்பு தணிந்து போகும் காலங்கள் வந்துவிட்டது. மகனே மகளே, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக நாம் எதில் திரும்ப வேண்டுமோ அதில் நாம் திரும்பிக் கொள்வோமானால் கர்த்தர் கொடுக்கிற அந்த பலன் நமக்கு மிகுதியாக உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திரும்புங்கள். சபையில் அன்பு கூறுங்க. போதகரிடத்தில் அன்பா நடந்து கொள்ளுங்கள். விசுவாசிகளிடையே அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். இன்னும் 2 குறிப்பு இருக்கு. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் இன்றைக்கு நமக்கு நேராக, நம்முடைய சபைக்கு நேராக வந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மனதார. நன்றி ஆண்டவரே, நாங்கள் சொல்லப்பட்ட அந்த 3 காரியங்கள், ஓ ஸ்தோத்திரம், நாங்கள் நியாயம் செய்கிறோமான்றதை எங்கள் சந்தோஷத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் நியாயம் செய்கிறோமா என்பதை நாங்கள் உண்மையாக இருந்தால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஓ ஸ்தோத்திரம், நாங்கள் நியாயம் செய்கிறோமா என்பதை அன்பாக இருந்தால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அப்படி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசினதற்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பழைய பாடல், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும்போது, ஆண்டவருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். இல்லை, கொடுங்கள் அப்பொழுது அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுக்கறதை விட கொடுக்கிறது கர்த்தரை கனப்படுத்த. அப்படி நினைச்சிட்டு கொடுத்து பாருங்களேன், ஒரு வித்தியாசம் உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். கொடுக்கிற நேரம் ஆண்டவரை கனப்படுத்துகிற நேரம். மகிமை வேற, கனப்படுத்துகிற நேரம். கனவீனப்படுத்தாமல் இந்த ஆராதனையில் இணைந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. காணிக்கை போட்டவர்கள் கைகளை தட்டி பாடி. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஆரோபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் பறிரோ. நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. ஓய வாழ்க்கையில் அநியாயம் நீக்குவதாக. விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீசர் பாவி நானையா. இரக்கம் செய்ய மாட்டீரோ. கைகளை தட்டி பாடுவோம். தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. சுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ.
வலது கரத்தை உயர்த்தி இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை விரும்புகிறார். குயவனாகி ஆண்டுடைய கரத்திலே களிமண்ணாகி நம்மை கொடுக்க போகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் போது இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காய் கரங்களை தட்டி பாசமா முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஏதாவது ஆவியானவரை துக்கப்படுத்தி இருப்போமானால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. வார்த்தையினாலும் எங்கள் செய்கையினாலும் உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, மகிமையின் மேல் மகிமை, அந்த அனுபவத்துக்குள் எங்களை இந்த வருடத்தில் நடத்தி செல்ல போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த நம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். நீர் கிரியை செய்து நீர் வார்த்தை தந்தீர். அதில் நம்முடைய நாமம் ஆண்டவரே வார்த்தையை தந்து மகிமைப்படுத்துகிறவர் என்று நாங்கள் சங்கீதம் 138 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். காணிக்கை மாத்திரமல்ல, எங்களையே காணிக்கையாய் படைக்கிறோம். இந்த கனப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும். நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேகருக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த பட்டணத்தில் உயர்த்தப்பட ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொரு பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக மகிமையாய் வாழ அர்ப்பணித்து ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளோடும் ஆன்லைன்ல எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.